மை சேனல் தஞ்சாவூர் ஃபுட்டீஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃபன் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: எண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கேரட், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், வேக வைத்த பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, காய்கறிகளை வதக்கும் போதே சிறிதளவு கொத்தமல்லி சேர்த்து வதக்குனிங்கன்னா டிஃபன் சாம்பார் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். காய்கறி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம், காய்கறி வேகட்டும். காய் 50% வெந்துருச்சு. இந்த சாம்பாருக்கு தேவையான மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா பச்சை வாசனை போனதும் சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வைங்க. மசாலாவோடு சேர்ந்து காய்கறிகள் நல்லா கொதிஞ்சு வருது. இப்போ வேக வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. சாம்பார் நல்லா கொதிஞ்சு வரட்டும். சாம்பார் நல்லா கொதிஞ்சு வந்திருக்கு, நல்லா திக்காக வந்திருக்கு. கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சாம்பாரை தோசை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.